வணக்கம். 2 எண்களின் கூடுதல் 36. மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 2 எண்கள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு மொத்தம் 2 எண் இருக்குமா? அந்த 2 எண்கள் நமக்கு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு எண்ணை எக்ஸ் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு ஒரு எண் எக்ஸ்னா அடுத்த நம்பர் எக்ஸை விட 8 அதிகமா இருக்குமா? இப்ப நமக்கு 2 எண்களின் கூடுதல் 36 கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இந்த 2 நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 36 வருமா? இப்ப நமக்கு பாருங்க, இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். அப்ப நமக்கு மொத்தம் 2 எக்ஸ் வரும். அடுத்து இங்க +8 இருக்கு, இங்க நமக்கு 36 இருக்கு. இப்ப நம்ம இந்த +8 ஈக்குவல் டு கொண்டு வரலாமா? அப்ப நமக்கு பிளஸ் மைனஸா வருமா? அப்ப நமக்கு இங்க -8ன்னு வந்துரும். இப்ப நம்ம 36ல இருந்து 8 கழிச்சோம்னா நமக்கு 28 வரும். இப்ப நமக்கு இங்க 2 எக்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். இப்ப நம்ம இந்த 2 ஈக்குவல் டு கொண்டு வர போறோம். நம்ம இங்க 2 பெருக்கல்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க வரும்போது ஏதாவது ஒரு வகுத்தலா வருமா? அப்ப நமக்கு இந்த 2 இங்க வகுத்தலா வந்துரும். இப்ப நம்ம 2 கட் பண்ணலாம் பாருங்க. ஓ 2 2, ஓ 2 2, 4 2 8. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 14ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஒரு நம்பரு. அப்ப நம்ம கேட்டிருக்கிறது சிறிய எண் தான். அப்ப நம்ம சிறிய எண்ணா கண்டிப்பா எக்ஸா தான் இருக்க முடியும். அப்ப நமக்கு ஆன்சர் 14. நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. இதே மாதிரி அந்த பெரிய எண் என்னவா இருக்கும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 எண்களின் விகிதங்கள் 2:3 மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 125 எனில் சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு அந்த 2 நம்பர் நமக்கு தெரியாதா? என்ன பண்ணலாம்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு இது நமக்கு 2 எக்ஸ் இருக்கும், இன்னொன்னு நமக்கு 3 எக்ஸ் இருக்கும். இப்ப நம்ம இந்த 2ஐயும் கூட்டணும்னா அது 125 வருதா? இப்ப 2ஐயும் கூட்டணும்னா நமக்கு 125 வருமா? இப்ப நமக்கு இங்க 2 எக்ஸ் இருக்கு, இங்க நமக்கு 3 எக்ஸ் இருக்கு. 2ஐயும் 3ஐயும் கூட்ட நமக்கு 5 எக்ஸ் கிடைக்குமா? ஈக்குவல் டு 125. இப்ப நமக்கு தேவையான எக்ஸ் தான். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 5 இதையும் கட் பண்ணலாம். 4 5 5, 12 நமக்கு 2 முறை 5 வரும், மிச்சம் 2 இருக்கு. 25 நமக்கு 5 முறை 5 வரும். அப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 25 வருது. இப்ப நமக்கு தேவையானது சிறிய எண் தான். சிறிய எண்ணா நமக்கு கண்டிப்பா அந்த 2 எக்ஸ் தான் வரும். அப்ப என்ன பண்ணலாம்னா 2 எக்ஸ் என்ன போடணும்? 25 போட்டுக்கலாம். 25. 2 × 25னா நமக்கு 50 கிடைக்கும். அப்ப நமக்கு சிறிய எண்ணா 50 வருது. இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. இதே மாதிரி பெரிய எண் என்னவா இருக்கும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க கொஸ்டின்ல ஒரு 3 லைன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. அதுல நமக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. பொதுவா நமக்கு ஒரு நேர்கோடு அப்படின்னா அதோட மொத்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். ஓகேயா? இப்ப நமக்கு அந்த நேர்கோட்லயே 3 ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த 3 ஆங்கிளையும் கூட்டணும்னா நமக்கு 180 டிகிரி வரணும். அப்ப நம்ம இந்த எல்லாத்தையும் கூட்டலாமா? எக்ஸ் பிளஸ் 40 டிகிரி பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 20 டிகிரியா? எக்ஸ் பிளஸ் 20 டிகிரினா நம்ம எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வருமா? இப்ப நமக்கு பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. மொத்தம் நமக்கு 3 எக்ஸ் இருக்கா? 3 எக்ஸ். அடுத்து 40 டிகிரி 20 டிகிரி. நம்ம 40 கூட 20 கூட்டணும்னா நமக்கு 60 டிகிரி கிடைக்கும். 60 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிளஸ் 60 டிகிரிய ஈக்குவல் டுக்கு இந்த கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு பிளஸ்ங்கிறது இங்க வரும்போது மைனஸா வருமா? அப்ப நமக்கு இங்க பிளஸ் 60ங்கிறது -60 டிகிரியா வரப்போகுது. இப்ப நம்ம 180 டிகிரியில இருந்து 60 டிகிரி கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 120 டிகிரி வரும். நமக்கு இதுல மிச்சம் 3 எக்ஸ் இருக்குமா? ஓகே. இப்ப நம்ம 2 கட் பண்ணலாம் பாருங்க. 1 3 3, 4 3 12, ஒரு 0. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு ஈக்குவல் டு 40 டிகிரி. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. அப்ப நமக்கு இந்த ஆங்கிள் 40 டிகிரி. அப்ப நமக்கு இந்த ஆங்கிள் என்னவா இருக்குதுன்னு இங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு பெர்சன்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1%னா நம்ம அதை 1/100ன்னு போடுவோம். இதே மாதிரி 2%னா 2/100 போடுவோம். இதனாலன்னா நமக்கு 1%னா நமக்கு 100ல 1 பங்குன்னு அர்த்தம். அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு? 14%. என்ன போடணும்? 14/100 போடணும். இப்ப நமக்கு மொத்த மாணவர்கள் 50 பேரு. ஓகேயா? மொத்த பேர் 50 பேரு. அதுல வராதவங்க எத்தனை பேரு? வராதவங்க 14%. அப்ப என்ன போடலாம்னா 14/100ன்னு போடலாம். இப்ப நம்ம என்ன கட் பண்ணலாம் பாருங்க. 1 50 50, 2 50 100. இப்ப நம்ம இங்க 2 இருக்கு, இங்க 14 இருக்கு. 2 கட் பண்ணலாமா? 1 2 2, 7 2 14. அப்ப நமக்கு வராத மாணவர்கள் 7 பேரு. இப்ப நம்ம கேட்டிருக்கிறது வருகை புரிந்த மாணவர்கள். இப்ப நமக்கு வராதவங்க 7 பேர்னா மொத்தம் உள்ளவங்க 50 பேரு. அதுல வராதவங்க 7 பேர்னா நமக்கு மிச்சம் எவ்வளவு இருப்பாங்க? மிச்சம் நமக்கு 43 பேர் வந்திருப்பாங்க. அப்ப நமக்கு வருகை புரிந்த மாணவர்கள் 43 பேர்.
இது நமக்கு ஆப்ஷன் டில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவர் ஒரு மேசையை ரூபாய் 500க்கு வாங்கி ரூபாய் 400க்கு விற்றால் அவரின் நஷ்ட சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நஷ்டம் எவ்வளவுன்னு. அந்த மேசையோட விலை வந்து 500 ரூபாயாம். 500 ரூபாய்க்கு வாங்கி அத 400 ரூபாய்க்கு வித்திருக்காங்களாம். அப்ப நமக்கு நஷ்டம் மட்டுமே 100 ரூபாய் இருக்கும். இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது நஷ்ட சதவீதம். அதோட ஃபார்முலா என்னன்னா நட்டம் பை அடக்க விலை இன்டு 100%. இப்ப நமக்கு நஷ்டம் எவ்வளவு இருக்கு? நஷ்டம் வந்து நமக்கு 100 இருக்கு. 100 பை அடக்க விலை. அடக்க விலைனா நம்ம வாங்கிய விலை. நம்ம இந்த மேசைய 500 ரூபாய்க்கு வாங்குறோம். 500 இன்ட்டு 100%. இப்ப ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க 2 0, மேல 2 0. இப்ப ஓரஞ்சா 5, 2 5 10, ஒரு 0. அப்ப நமக்கு ஆன்சர் 20% வருது. அப்ப அவருக்கு வந்து நஷ்டமானது வந்து 20%. இது நமக்கு ஆப்ஷன் டில இருக்கு. இதே மாதிரி ஒருவர் வந்து கடிகாரத்தை 300 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு விற்றாருன்னா அதோட நஷ்ட சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 13:44 ப்ரொபோஷனல் டு 15:66 ப்ரொபோஷனல் டு 32 இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 13 இருக்கா, அதாவது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த 13 அப்படியே மாத்தி எழுத போறோம். 13 3 ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி, இந்த 1 ரெண்டாவது வர்ற மாதிரி. அப்ப நமக்கு 31 வருது. இப்ப நம்ம ரெண்டையுமே கூட்ட போறோம். 3ஓட 1 கூட்டினா 4 கிடைக்கும். 1 கூட 3 கூட்டினா 4 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 44 வருது. 44 கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? இங்க 15 இருக்கு. இப்ப நான் இந்த 15 மாத்தி எழுத போறோம். 5 முன்னாடி 1 பின்னாடி. இப்ப இந்த ரெண்டையும் கூட்டலாமா? 5ஓட 1 கூட்டினா 6 கிடைக்கும். 1 கூட 5 கூட்டினா 6. இப்ப நமக்கு ஆன்சர் 66 கிடைக்குது. 66 கரெக்டா இருக்கு. இதே மாதிரி நம்ம இதையும் பண்ணலாம். 32 இருக்கு. இதை நம்ம மாத்தி எழுத போறோம். 2 முன்னாடி 3 பின்னாடி. இப்ப ரெண்டையும் கூட்டலாம் பாருங்க. 2 கூட 3 கூட்டினா 5 கிடைக்கும். 3 கூட 2 கூட்டினா 5 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 55. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி 21 இங்க என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நபரின் மாத வருமானம் 8000 ரூபாய். அவரது வருமானம் 30% அதிகரித்தால் அவரது புதிய வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 8000த்துல 30% எவ்வளவுன்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த 8000 கூட கூட்டணும்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இப்ப நமக்கு இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பை 100 போட்டு எழுதிக்கலாம். அதாவது 30%னா 30/100 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு இந்த 8000 ரூபாயில தான் 30% அதிகரிக்குது. அப்ப என்ன போடலாம்? இன்ட்டு 8000 போட்டுக்கலாம். இப்ப நான் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க 2 0, மேல 2 0. அப்ப நமக்கு மிச்சம் என்ன வருதுன்னா 30 × 80 வருது. 3 8 24 வரும். அப்ப 2 0 இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 8000த்துல 30%னா 2400 ரூபாய் வருது. அப்ப அவருக்கு 8000 ரூபாயும் கிடைக்குது. அது போக அதுல எவ்வளவு கூடுது? 30%னா 2400 ரூபாய் கூடுது. அவர் என்ன கூடுதல் என்ன வருது? 8000 + 2000னா 10000, கூட ஒரு 400னா 10400 ரூபாய் அவருக்கு புதிய வருமானமா கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு தொழிற்சாலையில் 12700 பேர் பணிபுரிகின்றனர். அதில் 40% பேர் வேறு இடங்களுக்கு பணியிடம் மாற்றப்பட்டனர் எனில் எத்தனை பேர் பணியிடம் மாற்றப்பட்டனர்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு தொழிற்சாலையில மொத்தமா உள்ளவங்க 12700 பேரு. அதுல 40% பேரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்களாம். அந்த மாத்தினவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பெர்சன்டேஜ் வந்தாலே நம்ம பண்ண வேண்டியது பை 100 போடணும். இப்ப நம்ம 1%னா 1/100 போடணும். அப்ப நமக்கு இங்க 40 இருக்கு. என்ன பண்ணணும்? நம்ம 40%னா 40/100ன்னு போடணும். இப்ப நமக்கு மொத்தம் உள்ளவங்க 12700 பேரு. 12700 நமக்கு தேவையானது 40%. அப்ப என்ன போடணும்? இன்ட்டு 40/100ன்னு போடணும். இப்ப ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க 2 0, மேல 2 0 கட் ஆயிரும். அப்ப நமக்கு 127 × 40 வருது. 127 4 பெருக்கி பார்க்கலாம். 4 28க்கு 8, மேல 2, 4 2 8, 2 கூட்டினா 10க்கு 0, மேல 1, 1 4 4 5. அப்ப நமக்கு 508 கிடைக்கி. 508 40க்கு 0 இருக்கா? 0 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு மொத்தம் பணியிடம் மாறினவங்க 5080 பேரு. இது நமக்கு ஆப்ஷன் பில இருக்கு. இதே மாதிரி பணியிடம் மாறாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மதிப்பு காண்க. √3, √3, √3 அப் டு so on. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. நமக்கு இந்த மாதிரி ஒரு ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் இருக்கு, திரும்ப அதே ரூட்டுக்குள்ள அதே நம்பர் இருக்கு, திரும்ப ரூட்டுக்குள்ள அதே நம்பர், இந்த மாதிரி வந்து முடிவெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதை பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்ன ஷார்ட்கட்னா நமக்கு உள்ள என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்ப நமக்கு உள்ள 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஆன்சரை 3 எடுத்து எழுதிக்கலாம்.
இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு. இதே மாதிரி √5 √5 √5 அப் டு சோ ஆன் இதோட மதிப்பு என்னது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 5x மைனஸ் 25 ஈக்குவல் டு 75. இதுல எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு இங்க 5x இருக்கு. இப்ப நம்ம எக்ஸ் கூட உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு பக்கத்துல உள்ள இந்த மைனஸ் 25 ஈக்குவல்ட்டுக்கு நம்ம கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு மைனஸ் இங்க வரும்போது பிளஸ் மாறுமா? அப்ப நமக்கு மிச்சம் 5x இருக்கும் ஈக்குவல் டு 75. மைனஸ் இங்க வரும்போது பிளஸ் மாறும் பிளஸ் 25. இப்ப நம்ம 75 கூட 25 கூட்டணும்னா நமக்கு 100 கிடைக்குமா? 100. இங்க நமக்கு 5x இருக்கும். இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா எக்ஸ் நம்ம இங்கே வச்சுக்கிட்டு இந்த 5 நம்ம ஈக்குவல் டு கொண்டு வரலாம். இங்க நமக்கு 5ங்கிறது பெருக்கல்ல இருக்கு. அப்ப நம்ம இங்க வரும்போது வகுத்தலா வருமா? அப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 100 வகுத்தல் 5ன்னு வரும். இப்ப நம்ம இதை 5 டேபிள்ல கட் பண்ணலாம் பாருங்க. 4 5 5 2 5 10 ஒரு 0. அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன வருது? 20 வருது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்கு. இதே மாதிரி 4x மைனஸ் 50 ஈக்குவல் டு 150ல எக்ஸோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.